வணக்கம் திவி. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையானது தனது விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற ஆசிரியர்களோடு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் 2 நாட்களில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்த நிலையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையானது விசாரணையை துவங்கி 1 மணி நேரம் ஆகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அசோக் நகர் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய தமிழரசி என்பவர் திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் புதியதாக நியமிக்கப்பட இருக்கிறார். அது குறித்ததான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. விரைவில் அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் யார் என்ற அறிவிப்பானது பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இது போன்ற அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கைக்குரிய கருத்துக்களையும் அதே போல மாணவர்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பேசக்கூடிய சொற்பொழிவாளருக்கு யார் அனுமதி கொடுத்தது, பள்ளி கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளிடம் இது குறித்து முறையான அனுமதி பெறப்பட்டதா, இல்லை தலைமை ஆசிரியர் அல்லது மற்ற ஆசிரியர்கள் தனியாக சொற்பொழிவாளரை அழைத்து இந்த விழாவை நடத்தி இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் தற்பொழுது அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது.